வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எப்படி மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, எப்படி மைண்ட் செட்டை மாடிஃபை பண்ணுறது, எப்படி மைண்ட் செட்டை ரிஃபைன் பண்ணுறது, ரெண்டும் பார்த்துக்கலாம். மாடிஃபை பண்ணுறதுன்றது வேறு, ரிஃபைன் பண்ணுறதுன்றது வேறு. ஆல்ரெடி இஃப் இட் இஸ் ரியலி குட் அண்ட் ஹேவிங் அடிக்குவேட் ப்ரிகாஷனர்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு வைங்க, தே கேன் ஃபர்தர் ரிஃபைன் இட் டு கண்டினியூ ஃபார் த பெட்டர் செக்மெண்ட். அது பண்ணலாம். அந்த பெட்டர் செக்மெண்ட்டுக்கு அது போகுது அப்படின்னு சொன்னால், ஆனால் மாடிஃபை பண்ணுறது தான் அர்த்தம். ஏற்கனவே ரொம்ப தப்பு, ரொம்ப நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு முதல்ல வர சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு முடிக்கணும். அது இது 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 வந்து கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்குமே தவிர, பட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். எல்லாமே முடியக்கூடியது தான், செய்யக்கூடிய செய்தி தான். ஆனால் இதில் மைண்ட் செட் எப்படி இருக்குது? ரொம்ப நம்ம ஒருத்தருக்கு இருப்பாங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாம், ஒருத்தருக்கு எப்போவுமே ரொம்ப அடிக்கடி டிஃபீட் வருது, தோற்று போயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தோற்று போகிறதுல என்ன இருக்குது? இன்றைக்கி ஒரு படியில் நம்ம இறங்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா தெர் இஸ் அன் எப்போவுமே நைட்டு மட்டுமே இருக்காதுல்ல, ராத்திரியாக இருக்குமா? 24 மணி நேரம் ராத்திரியாக இருக்காது. நம்ம இருக்கிற ஏரியாவில், இந்த பார்ட் ஆஃப் தி குளோபில் 24 ஹவர்ஸும் நைட் இல்லை. 12 hours டே டைம், 12 hours நைட் டைம். சிலப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆர் 30 to 40 மினிட்ஸ் போல் டே டைமில் இல்லை நைட் டைமில் வேரி ஆகுமே தவிர, மற்றபடி நம்மளுக்கு வந்து 12 hours அரவுண்ட் நம்மளுக்கு நைட் இருக்கும், 12 hours அரவுண்ட் டே டைம் இருக்கும். இது சாத்தியம்தான். ஆனால் சில நேரத்தில் சில இடத்துல தி அதர் பார்ட் ஆஃப் த குளோப், எங்கேயோ ஒரு இடத்துல நார்த் போல் பக்கத்தில் சில சமயம் எப்போவுமே பகல் தான் இருக்கும், சில சமயம் எப்போவுமே ராத்திரி மட்டும்தான் இருக்கும். நைட்டு தாங்க சூரியனே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பற்றி படிக்கும்போது தட் இஸ் பாசிபிள். ஆனால் லைஃப்னு சொன்னால் இருட்டும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். வெளிச்சம் மட்டுமே இருந்துன்னு இருக்காது, கொஞ்சம் கழிச்சு இருட்டும் வரும். இட் இஸ் பாசிபிள். அதனால தான் நம்ம சொல்கிறோம், காலம் என்பது கழல்போல் சோர்ந்து கீழது மேலாய் மேலது விழாய் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். வாட் எவர் கம்ஸ் இன் அவர் வே, you take it in the right sense. You try to accommodate yourself into that and dwell along. Continue to take the journey. லைஃப்ன்றது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னி என்ன பண்ணாது, எப்போவுமே நிற்காது. சில சமயம் ரொம்ப வேகமாக போகும், சில சமயம் ஒரு பெரிய கார் போகிற மாதிரி ஜிஎஸ்டி ரோடு இருக்கே, பெரிய ட்ரங்க் ரோடு போகிற மாதிரியோ, அப்புறம் வந்து டோல்ஸ்லாம் இருக்கா மாதிரி பெரிய பெரிய ரோடாக 4-way டிராஃபிக்லாம் இருக்கா மாதிரி இருக்குமா இருக்கும். சில நேரத்தில் என்ன இருக்கும், ஒரு சாதாரண தார் டாப்பு கூட போடாத ஒரு மண்ணு தரையில் போகணுமா இருக்கும். சில சமயம் அந்த மண்ணு தரை கூட இருக்காது, ஒத்தையடி பாதையில் போகணுமா இருக்கும். சில சமயத்தில் வரும் எந்த வெஹிக்கிளும் கிடையாது, யூ ஷுட் கோ பை வாக். யூ கிராஸ் தி பர்டிகுலர் ஜேர்னி, இந்த ஃபியூ கிலோமீட்டர்ஸ் இருக்கே, அதை நடந்து தான் கடக்கணுமா இருக்கும். இல்லாட்டி போனால் ஒரு சாதாரண சைக்கிள் கிடைக்கும், அது முடி தான் இருக்கும். வெஹிக்கிள் கூட இருக்கிறதுக்கு வெஹிக்கிளோட அது கூட சூப்பர் ஃப்ளோஸாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால் லைஃப்னு சொன்னால் அந்த ஜேர்னியில் எல்லாமே வரும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் சிலப்போ துணைக்கு யாராவது வருவாங்க, சிலப்போ ஒருத்தரும் வரமாட்டாங்க. வி ஷுட் ட்ராவல் என்டையர் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கணும், தனியாக போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சிலப்போ ஒரு 4-5 பேர் சேர்த்துக்கிட்டு போவாங்க, நடுவில் அங்கங்கே அவங்கவுங்க சேனல் மாதிரி வேறு ரோடுக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே இந்த எப்படி இதுக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னால், இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் மைண்ட் செட். ஹூவர் கம்ஸ் இன் அவர் வே, ஹூவர் கம்ஸ் அலாங் வித், ஹூவர் கம்ஸ் யுவர் க்ராசஸ் யூ. யாராக இருந்தாலும், நம்மளை தாண்டி போகிறவங்களா இருந்தாலும், கூடவே வரவங்களா இருந்தாலும், நம்ம என்ன செய்யணும், அந்த ஜேர்னியை நம்ம நடத்தணும். ஸோ அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கணும், விச் எவர் கம்ஸ் இன் அவர் வே வி ஷுட் ஃபேஸ் இட். அதனால் நம்ம ஏழையாக போகிறோம், கையில் வசதி இல்லை, காசு இல்லை அப்படின்னாலும் அதையும் ரைட் சென்ஸில் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். அது பர்மனெண்ட்டாக ஒரு 25 வருஷம் இருட்டு இருக்காது, 25 வருஷம்லாம் இருக்காது. நம்ம ஒன்று வி ஆர் புட்டிங் ஃபோர்த் அவர் எஃபர்ட். என்ன பண்ணணும், இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி செய்கிறோம். அதனால் இந்த மைண்ட் செட் என்ன பண்ணோம், ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் நம்ம மைண்டை வளர்த்துவிட்டா எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. அந்த பாதிக்கிறதுன்றது வந்து ஒரு டெம்பரவரி தான், எல்லாம் பாசிங் க்ளவுட்ஸ் தான். அப்படி மனசில் வச்சுட்டா எதுவுமே நம்மளுக்கு இடைஞ்சல் அப்படின்னு நினைக்க முடியாது. வீரினாட் என்ன பண்ண வேண்டாம், தலையை தொங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ண முடியும், கடவுளே காப்பாற்று, கிருஷ்ணா துணைக்கு வா அப்படின்னு நம்ம ரொம்ப என்ன பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் த ஆம்னி பர்சன்ட், ஆம்னி பொட்டன்ட் இருக்கே, அது நம்மளோட கூட தான் வரும்.
வெதர் வி ஆர் ஏபிள் டு பர்சீவ் தட் த பிரசன்ஸ் ஆஃப் தி சூப்பர் பவர் அது பாசிபிளாக இருக்கும். சிலப்போ பிகாஸ் ஆஃப் அவர் என்ன நெகட்டிவிட்டி அண்ட் மோர் கிளம்ஸி மைண்ட் செட், அதனால் அதை உணர்ந்துக்க முடியாதே தவிர நம்ம உணர்ந்துட்டாலும் உணர்ந்து காட்டையும் நம்மளோட அந்த ஆம்னி பொட்டன்ட்டு இந்த ஆம்னி பர்சன்ட் இருக்கே அது கூட தான் வரும். அதை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை உணர்ந்துக்க முடியும், இல்லாட்டி உணர்ந்துக்க முடியாது. ஸோ இந்த உணர்ந்துக்கலன்னு சொன்னால் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கிளம்ஸியாக தான் இருக்கும். கிளம்ஸியாக இருக்க மைண்ட் செட்டில் என்ன பண்ண முடியாது? எந்த தெளிவான யோசனையும் எடுக்க முடியாது. எடுக்கிறதெல்லாம் யோசனையாக இருக்க முடியாது, யோசிக்கிறதெல்லாம் முடிவெடுக்கக்கூடியதாக அமையாது. போத் ஆர் பாசிபிள், வைசி வர்சா. நல்ல மனம் இருக்கும்போது, தெளிவான மனம் இருக்கும்போது சிறப்பான யோசனைகள் வரும். சிறப்பான யோசனைகள் வந்து ஆன் தட் பேசிஸ் வி கேன் கோ ஃபார் ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியும். அது தெளிவாக இருக்கிற மனத்தை பொறுத்து. ஆனால் இப்போ நம்மளுக்கு தான் ரொம்ப கிளம்ஸியான மைண்ட் செட் இருக்குது, அனேபிள் டு திங்க் ப்ராப்பர்லி. தாட் ப்ராசஸே ரொம்ப என்ன இருக்குது, ஆப்போசோடாக இருக்குது. அப்படி நான் என்ன செய்ய முடியும்? அங்கே தெளிவான யோசனை இல்லாட்டா தெளிவான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. தெளிவான முடிவுகள் இல்லையாட்டி போனால் எப்படி நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்? ஸோ மைண்ட் செட்டோட கொராபரேட் ஆகிட்டு எல்லாமே என்ன கராபு, இது மறுபடியும் நீ ரீடூ பண்ணணும் அப்படின்னு வரும். யாருக்குமே வெதர் வி ஆர் ரைட்டிங் ஃபார் எ ப்ராஜெக்ட், ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி அதுபோல் எழுதுறதா இருந்தாலும், சாதாரண வீட்டு பாடம் ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தை எழுதுகிற ஹோம்ஒர்க் எழுதுறதா இருந்தாலும் ரீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? டஃப், இது வந்து என்ன ட்ரபிள் சம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு அந்த ஹோம்ஒர்க்கு ரீடு பண்ணுறது டஃப்பு. ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி எழுதுகிறவங்களுக்கு அந்த மெத்தடாலஜியில் ஏதோ ப்ராப்ளம், லூப் ஹோல்ஸ் இருக்குது, லக்குனா இட் வில் பி என்ன யூ வில் பி சூட் அப்பான் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் சப்போஸ் டு சேஞ்ச் தி மெத்தடாலஜி அண்ட் கோ ஃபார் தி நியூ ஒன், ரீரைட் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார்? ரீரைட்னு எழுதி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது அதை மறுபடியும் எழுதுறது கடினமானது, சிரமம் அப்படின்னு சொன்னால் கூட அது என்ன பண்ணணும்? எழுதித்தான் ஆகணும். அதுபோல தான் லைஃப்லையும் சிலதெல்லாம் தவறான முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே we need not cling on to it, you leave it, just அது உதறிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வேறு புது முடிவு எடுத்துக்கலாம், புது மாதிரி நம்மளோட லைஃப் பேட்டர்னை மாற்றிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதனால் இதுதான் எப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே நம்ம என்ன பண்ண வேண்டாம், அந்த முடிவெல்லாம் தகர்த்துக்கணும், அதுலேயே கீழே விழுந்துடுவோம், நம்மளுக்கு எழுந்துக்கிறதுக்கே முடியாது அப்படின்னு இல்லை. ஆனால் ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள் மேலே ஒரு பில்டப் இருக்குதுன்னு சொன்னால் அது இன்றைக்கி இல்லாட்டா கூட ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணோம், இல்லை 2 நாள் இல்லை 2 மாதம் கழிச்சு, ஈவன் ஆஃப்டர் இயர் 2 தட் மே லைக் டு ஃபில் டவுன். அது கீழே விழுந்துதான் என்ன பண்ணோம்? சுக்குநூறாக உடஞ்சி விடும். அனேபிள் டு என்ன பண்ணுவார்? திருப்பி ஒன்று சேர்த்து வச்சு ஒரு என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு கூட பார்க்க முடியாதபடி ஆகிடும். அதனால் கிட்டாதாயின் வெட்டான மர அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டில் நம்ம மேலே மேலே என்ன பண்ணலாம்? சிறப்பான வழிமுறைகளை அணுக முடியும், சிறப்பான வழிகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் மைண்ட் செட்ன்றது இட் ஹாஸ் டு பி ரிஃபைன்டு, இட் ஹாஸ் டு பி கரெக்டட் ஓவர் த பீரியட். ஆட்டிடியூடு தான் மைண்ட் செட்டாக வருதுன்னா ஆட்டிடியூடு நம்ம எனக்கு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயும் போய் எதுவுமே வரலைன்னா என்ன செய்யணும்? அப்போ தான் சொன்னமே கிட்டாதாயின் வெட்டன மர, இந்த பழம் புளிக்கும், இது சோரன் என்ன சரியில்லை, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்ல ஒரு நரியோட கதை பேசுவோம் இல்லையா? அதுபோல் கிட்டாதாயின் வெட்டன மரன்னு விட்டுட்டு இது பழம் புளிக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட வழிமுறைகளை வேறு சிறப்பான வழிமுறைகள் இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம மேலுக்கு வந்துக்கலாம். ஆனால் எப்போவுமே சக்ஸஸ் என்ற வார்த்தைக்கு ஷார்ட்கட் கிடையாது. அப்படின்னா அந்த ஷார்ட்கட் கிடையாதுன்றத நல்லா ஆணித்தரமாக பசுமரத்தை ஆணி போல் நெஞ்சில் பதிவு வச்சுக்கிட்டா எப்போவுமே உழைச்சி மேலுக்கு வரலாம். அது எந்த உழைப்பானாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தில் வேலை உழைப்பு அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கு? மாறுபாடு, தாரதமியம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா உழைப்பும் ஏற்புடையது தான். எந்த உழைப்புக்கு நடுவில் நம்மளால் நாணயமாகவும் நேர்மையாகவும் சின்சியராகவும் எஃபர்ட் போடுறது வந்து அது சுத்தமான எஃபர்ட்டாக இருந்தால் தட் வில் பி கிவன் போதுமான அளவுக்கு. அதுக்கு என்ன அவசியமான ரிவார்டோ அந்த ரிவார்டு கிடைக்கும் தான். ஆனால் ரிவார்டுக்காக உழைக்க வேண்டாம், ரிவார்டுக்காக உழைக்கக்கூடாது. அகெயின் வி ஆர் டூயிங் ராங்னு ஆயிடுவாங்க. இல்லை, நம்மளுக்கு வி வாண்ட் டு ஹேவ் சம் அதர் சேனலைசிங் அவர் எபிலிட்டி. ஸோ தட் எபிலிட்டி ஆட் டு பி டேக்கன் இன் திஸ் ஆங்கிள். என்ன செய்யணும்? புதுசாக ஒரு எஃபர்ட் போட்டு முதல்லேருந்து நம்ம உழைக்க துவங்கினா அந்த உழைப்புக்கு ஏற்ற கூலி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மை வருத்த கூலி தரும். நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன கிடைக்கும். ஒருவேளை நம்மளோட மேலுக்கு வர முடியல அப்படின்னா கூட, அப்படி இல்லையே, நம்ம தான் முன்னாடி சொன்னோமே ஆம்னி பொட்டன்ட் நம்மளுக்கு துணைக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கோன்னு. ஒன்லி திங்
வி ஷுட் ரியலைஸ் நம்மளோட கடவுள் துணைக்கு இருப்பார். அந்த ஆம்னி ப்ரெசன்ட் நம்மளுக்கு கைடு பண்ணும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பியை வளர்த்துக்கணும். அதுபோல் ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.